ரோகிணி நட்சத்திரம். அப்போ நீங்கள் அடிக்கடி ஏதோ பொருள்களை தொலைத்துவிட்டு அடிக்கடி தேடிக்கொண்டு இருப்பவர்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் தொலைந்த பொருள்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடிக்கடி உங்களுக்கு சளித்தொல்லைகள் வரலாம். தாய் மாமனுக்கும் உங்களுக்கும் உறவுகள் ஒத்து வராது. சிலருக்கு தாய் மாமனே கிடைக்காது. மாமன் வர்க்கத்தினால் அடிக்கடி பகை ஏற்படும். அதே நேரம் உடன்பிறப்புகளிடமும் தாங்கள் பட்டும் படாமல் இருப்பதான் மிகவும் சிறந்தது. ஏன்னா உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் சில நேரங்கள் ஒத்து வராது என்றுதான் சொல்ல வேண்டி வரும். ருசி பிரியர், சுவை பிரியர், இசைப்பிரியர், அடிக்கடி இசை கேட்க நேரும். அதே நேரம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். அதே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இசைத்துறையில் கவனம் செலுத்தினால் நல்ல யோகத்தை அடைய முடியும், செல்வம் செல்வாக்கை அடைய முடியும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் பூர்வீக இடத்தை விட்டு மாறி வேறு இடங்களுக்கு சென்று குடியேறினால் கண்டிப்பாக நல்ல வளமான வாழ்வை சந்திக்க முடியும். இதே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்டவை, அச்சு தொழில் சம்பந்தப்பட்டவை, புத்தகம் பிரசுரம் சம்பந்தப்பட்டவை தொழில்கள் நன்மை தரும். சிலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடி வரும். சிலருக்கு காதல் திருமணத்தால் வில்லங்கங்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூடுமானவரை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம்.